வணக்கம் வணக்கம் உங்கள் எல்லோருக்கும் கனடா வணக்கம். மீண்டும் உங்கள் எல்லோரையும் நான் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இது ஆர் மோகன். கவிதை சொல்லும் கதை ஊடாக ஓர் கவிதை. நட்பு காதலாக மாறி மீண்டும் நட்பாக மாறி விடைபெறும். நட்பு காதலாக மாறி மீண்டும் நட்பாக மாறி விடைபெறும் என்பதை நினைக்கும் பொழுது இடிந்து விட்டேன். நட்பு காதலாக மாறி மீண்டும் நட்பாக மாறி விடைபெறும் என்பதை நினைக்கும் பொழுது இடிந்து விட்டேன். உலகத்தில் பல பல நோய்கள் வந்து போய்கொண்டே இருக்கும் போது புரியவில்லை எனக்கு. ஆனால் வைத்தியர் என்னிடம் சொன்ன பொழுது இடிந்து விட்டேன். உலகத்தில் பல பல நோய்கள் வந்து போய்கொண்டே இருக்கும் போது புரியவில்லை எனக்கு. ஆனால் வைத்தியர் என்னிடம் சொன்ன பொழுது இடிந்து விட்டேன். என் உயிர் நண்பன், நல்ல நண்பன், நட்பு காதலாக மாறி அவனுடன் வாழாமல் பாதியில் என் வாழ்க்கை முடியும் என்பது உறுதி என அறிந்தபோது நிலை குழம்பிவிட்டேன். என் உயிர் நண்பன், நல்ல நண்பன், நட்பு காதலாக மாறி அவனுடன் வாழாமல் பாதியில் என் வாழ்க்கை முடியும் என்பதை உறுதி என அறிந்தபோது நிலை குழம்பிவிட்டேன். 1000 மருத்துவம் வளர்ச்சி கொண்ட நாடு கனடா. ஆனால் கண்ணுக்கு தெரியாத பூச்சி என் உடம்பில் இருக்கும் என்று விஞ்ஞானம் சொன்னதும் வாழ்க்கை தடம் புரண்டு விட்டேன். 1000 மருத்துவம் வளர்ச்சி கொண்ட நாடு கனடா. ஆனால் கண்ணுக்கு தெரியாத பூச்சி என் உடம்பில் இருக்கு என்று விஞ்ஞானம் சொன்னதும் வாழ்க்கை தடம் புரண்டு விட்டேன். விஞ்ஞானம் செய்த சதியா, நான் செய்த பாவமா, என் தலை விதியா, நான் கொண்ட பயமா, புரியாமல் இடிந்து விட்டேன். விஞ்ஞானம் செய்த சதியா, நான் செய்த பாவமா, என் தலை விதியா, நான் கொண்ட பயமா, புரியாமல் இடிந்து விட்டேன். நோய் இருக்கா இல்லையா விடை தெரியாது. விஞ்ஞானம் மூலம் பரிசோதனை விடை தெரியாது. மீண்டும் மீண்டும் பரிசோதனை விஞ்ஞானம் வென்று பதிலும் தெரிந்துவிடும். நோய் இருக்கா இல்லையா விடை தெரியாது. விஞ்ஞானம் மூலம் பரிசோதனை விடை தெரியாது. மீண்டும் மீண்டும் பரிசோதனை விஞ்ஞானம் வென்று விடும், பதிலும் தெரிந்துவிடும். ஒரு சோதனை ஒரு முறை, ஒரே சோதனை பல முறை, கதிர் கொண்ட சோதனை, பயம் கொண்ட சோதனை, சோதனையால் வந்த வேதனை விஞ்ஞானம் வென்றுவிட்டது. ஒரு சோதனை ஒரு முறை, ஒரே சோதனை பல முறை, கதிர் கொண்ட சோதனை, பயம் கொண்ட சோதனை, சோதனையால் வந்த வேதனை விஞ்ஞானம் வென்றுவிட்டது. எனக்கு புற்றுநோய் என அறிந்ததும் ஆடிவிட்டேன். உயிரில்லாத உடம்பு போல் உணர்ந்தேன். ஆசையாக ஆரம்பிக்க இருந்த வாழ்க்கை இனி இல்லை என நினைக்க முடியாமல் தவித்தேன். எனக்கு புற்றுநோய் என அறிந்ததும் ஆடிவிட்டேன். உயிரில்லாத உடம்பு போல் உணர்ந்தேன். ஆசையாக ஆரம்பிக்க இருந்த வாழ்க்கை இனி இல்லை என நினைக்க முடியாமல் தவித்தேன். வாழ்வது சுலபம், சாவு தெரியாமல் இருக்கும் வரை. சுலபம், சாவு தெரியாமல் இருக்கும் வரை. சாவு தெரிந்து வாழ்வது என்பது நினைக்க முடியாத நரக வேதனை. மற்றவர்கள் சொல்லும் போது சுலபம், அதை அனுபவிக்கும் போது புரியும் அதன் நரக வேதனை. வாழ்வது சுலபம், சாவது தெரியாமல் இருக்கும் வரை. சாவது சுலபம், சாவு தெரியாமல் இருக்கும் வரை. சாவு தெரிந்து வாழ்வது என்பது நினைக்க முடியாத நரக வேதனை. மற்றவர்கள் சொல்லும் போது சுலபம், அதை அனுபவிக்கும் போது புரியும் அதன் நரக வேதனை. உண்மையில் புற்றுநோய் உலகத்தில் எல்லோர் உடம்பிலும் உண்டு. சோதனையில் அதிக புள்ளி எடுத்தால் அது புற்றுநோய். இது விஞ்ஞானம் சொல்லும் உண்மை. சுகர் எல்லோர் உடம்பிலும் உண்டு. அது 6.4 தாண்டினால் உடம்பில் சுகர். இதுவும் விஞ்ஞானம் சொல்லும் உண்மை. உண்மையில் புற்றுநோய் உலகத்தில் எல்லோர் உடம்பிலும் உண்டு. சோதனையில் அதிக புள்ளி எடுத்தால் அது புற்றுநோய். இது விஞ்ஞானம் சொல்லும் உண்மை. சுகர் எல்லோர் உடம்பிலும் உண்டு. அது 6.4 தாண்டினால் உடம்பில் சுகர். இதுவும் விஞ்ஞானம் சொல்லும் உண்மை. உண்மைகள் உறங்கி இருந்தால் உற்சாகத்துடன் வாழ்ந்திருப்பேன். இருக்கும் வரை நிம்மதியாக வாழ்ந்திருப்பேன். அழகான மாலையை உன்னிடம் வாங்கி இருப்பேன். ஆனால் இன்று எனக்கு மரண மாலையை உன்னிடம் காத்திருக்கிறேன் கண்ணீருடன். உண்மைகள் உறங்கி இருந்தால் உற்சாகத்துடன் வாழ்ந்திருப்பேன். இருக்கும் வரை நிம்மதியாக வாழ்ந்திருப்பேன். அழகான மாலையை உன்னிடம் வாங்கி இருப்பேன். ஆனால் இன்று எனக்கு மரண மாலையை உன்னிடம் காத்திருக்கிறேன் கண்ணீருடன். நன்றி. இது ஆர் மோகன். மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம் சில வினாடி. நம்ம நட்புங்கிறத மீறி அடுத்த கட்டத்துக்கு ஏன் போனோன்னு வருத்தமா இருக்கு.
இல்ல கீதா, அத நீயோ நானோ முடிவு செய்யறதில்ல. சுயம்பரமோ